பகவான் ராமரை பக்தியுடன் வழிபடும் ஹனுமான் மக்களின் இதயத்தில் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளார். ஆனால் ஹனுமானுக்கும் ஜெகந்நாதருக்கும் தொடர்பு உள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? உண்மையில் ஹனுமான் ராமரைப் போலவே ஜெகந்நாதரின் சேவையிலும் இருக்கிறார். ஹனுமான் சங்கிலிகளால் கட்டப்பட்டு கோயிலில் சித்தரிக்கப்படுகிறார். அவர் பேடி ஹனுமான் என்றும் அழைக்கப்படுகிறார். பேடி என்ற வார்த்தையின் அர்த்தம் சங்கிலிகள். இது கட்டுப்பாட்டின் சின்னமாகும். அந்த கோயிலிலும் அதை சுற்றியும் ஹனுமான் தரியா மகாவீர் என்றும் அழைக்கப்படுகிறார். தரியா என்றால் கடல் என்று பொருள். மேலும் இந்த பெயர் ஜெகந்நாதர் கோயிலை கடல் அலைகளில் இருந்து பாதுகாப்பதில் ஹனுமானின் பங்கிலிருந்து வந்தது. பூரி கோயில் வங்காள விரிகுடாவிற்கு அருகில் அமைந்திருப்பதால் அது தொடர்ந்து கடல் அச்சுறுத்தலுக்கு ஆளாகியிருக்கிறது. எனவே தனது மகத்தான வலிமைக்கு பெயர் பெற்ற ஹனுமான் கோயிலை காத்து அனைவரின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் பணியில் ஈடுபட்டார். அப்படியானால் அவர்கள் ஏன் ஹனுமானை சங்கிலியால் பிணைக்க வேண்டியிருந்தது? வாருங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஹனுமான் பேடி ஹனுமானாக மாறியதற்கான மற்றொரு பிரபலமான கதை இருக்கிறது. கடலின் கடவுளான வருணதேவர் அவரை பார்க்க முயற்சிக்கும் போதெல்லாம் பெரிய கடல் அலைகள் வருணதேவனுடன் வந்தன. நகரத்தை கடலிலிருந்து பாதுகாக்கும் பணி ஹனுமானுக்கு வழங்கப்பட்டதால் வருணதேவர் ஜெகந்நாதரை பார்க்க வருவதை ஹனுமான் எப்போதும் மறுத்தார். ஆனால் ஒரு நாள் வருண பகவான் ஹனுமானிடம், அனைவரும் பகவான் ஜெகந்நாதரை பார்க்கிறார்கள், நீங்கள் மட்டும் இங்கேயே நிற்கிறீர்களே என்று சொல்லி ஹனுமானை ஏமாற்றினார். அவரது வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட ஹனுமான், நாமும் பகவானை தரிசனம் செய்ய வேண்டும் என்று எண்ணி பகவானின் கோயிலை நோக்கி சென்றார். தனது இடத்தை விட்டு கோயிலை நோக்கி அவர் நடந்து சென்றதும் வருண பகவானுடன் வந்த அலைகள் மிகவும் ஆக்ரோஷமாக அந்த கோயிலை தாக்கின. இதனால் ஹனுமான் தனது கடமையை நிறைவேற்றாததால் ஜெகந்நாதர் கோபமடைந்தார். அதற்கு ஹனுமான் தனது கடமையில் இனி என்றென்றும் தவறமாட்டேன் என்றும் மக்களையும் இறைவனையும் காக்கும் வகையில் தன்னை அந்த இடத்திலேயே சங்கிலியால் பிணைத்து வைக்குமாறும் கேட்டுக்கொண்டார்.